ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 107 பேரு ஒரு ஆன்மீக விழால கலந்துக்கிட்டு ஒரே நாள்ல உயிரிழந்த சோக நிகழ்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உத்தரகாண்ட் மாநிலம் கத்ராஸ் மாவட்டம் புல்ரா என்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த சோகம் பாத்தீங்கன்னா நிகழ்ந்திருக்குது. உரிய பாதுகாப்பு அனுமதியோட தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி என்னமோ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தான் போயிருக்குது. நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது மக்களோட திடீர் ஆக்ரோஷ நடத்தியால தான் இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா சோகமா மாறி இருக்குது. குழந்தைங்கன்னு பார்க்காம, பெண்கள்னு பார்க்காம, வயதானவர்களை எல்லாம் கீழே தள்ளி அவங்க மேல நடந்து இந்த மாதிரியான ஒரு சோகத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டாங்க அங்க இருக்க மக்கள். போலீஸும் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டு இருந்தாலுமே அவங்களாலையுமே ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த மாநிலத்தோட முதல்வரா இருக்கட்டும், நம்மளோட பிரதமரா இருக்கட்டும், அவங்களோட ஆழ்ந்த அனுதாபத்தை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருந்தாங்க. எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கூட அவரோட வருத்தத்தை எக்ஸ் மூலியமா தெரிவித்திருந்தாரு. இதை தாண்டி நிறைய அரசியல் பிரபலங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்ல ஒரு ஆட்களை இழந்த குடும்பமா இருக்கட்டும், அதே மாதிரி படுக்காம அடைந்த குடும்பமா இருக்கட்டும், அவங்களுக்கு அரசு சார்பா நிதி உதவி, மருத்துவ உதவி எல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடை பாத்தீங்கன்னா நம்மளோட முதல்வரும் சரி, பிரதமரும் சரி மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில உயிர் பிழைத்தவர்கள், சிறிய காயத்தோட தப்பித்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்து மேலதான் குற்றத்தை சுமத்துறாங்க. அவங்களோட அலட்சியத்தினால தான் இந்த நிகழ்வு நடந்ததை அப்படின்ற மாதிரி கருதுறாங்க. ஓகே, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வேதனையால இந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் உரிய பாதுகாப்பு அனுமதி எல்லாமே பெற்றுதான் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களோட ஆத்திர புத்தியால தான் இந்த சம்பவம் அங்க நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மக்கள் பொறுமையா இருக்கிறதுக்கும் ஆத்திரப்படுறதுக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எதுவுமே செய்ய முடியாது. அது அவங்க சுய புத்தியை இப்ப செயல்படுத்தி இருந்தாவே இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இதை அரசியலாக மாற்றியே பாத்தீங்கன்னா சில பேர் இந்த கட்சியால தான் இந்த மாதிரி நிலைமை, இந்த கட்சியால தான் இந்த மாதிரி நிலைமைன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதன் பத்தியும் உங்க கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை பாக்குறேன். டாடா, பை பை.